வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி ஐக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்று பார்க்க போகிறது கீரைக்கரு ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி சமைப்பது என்பதை இப்போ வாங்க பார்க்கலாம். கீரையை முதலில் க்ளீன் பண்ணி நன்றாக 2-3 தடவைகள் கழுவி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துள்ளேன். ஒரு நறுக்கிய வெங்காயம், ஒரு பஞ்ச் உள்ளி பற்கள், கட் பண்ண தேவையில்லை 12 பச்சை மிளகாய் துண்டுகள், உப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு கப் பச்சை தண்ணீர் சின்ன கப்பால் சேர்த்து கொள்ளுங்கள், நிறைய சேர்க்கக்கூடாது. பெருஞ்சீரகம், நச்சீரகம், கடுகு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இப்போது மூடிட்டு 10 நிமிடங்கள் நன்றாக அவிய விட்டு திறந்திருக்கிறேன். 10 நிமிடங்கள் கீரையை நன்றாக அவிய விட்டதின் பிறகு திறந்து இப்போது 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நன்றாக கிளறி விடுகிறேன். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடிட்டு 5 நிமிடங்கள் தொடர்ந்தும் அவிய விடுகிறேன். இப்போ இந்த கீரை கறிக்கு ஒரு பேஸ்ட் மேக் பண்ண போகிறேன். 1/2 கப் தேங்காய்ப்பூ, 3 உள்ளி பற்கள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் சேர்த்தா காணும். இப்போது பசை மாதிரி அரைத்தெடுக்கிறேன். அரைத்தெடுத்த பேஸ்ட்டை இப்போது கீரையோடு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நன்றாக 1 நிமிடம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் கீரையை மூடி 5 நிமிடங்கள் அவிய விடுகிறேன். அவிய விட்ட கீரையை இப்போது திறந்து பார்த்து நன்றாக இப்போது கீரையை மசித்து விட போகிறேன். இப்போது இந்த கீரை கறிக்கு ஒரு வெங்காய தாளிப்பு தாளிக்க போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொதிக்க விட்டு ஆயில் கொதித்த உடனே பெருஞ்சீரகம், கடுகு ஹாஃப் டீஸ்பூன், ஒரு நறுக்கிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 5 செத்த மிளகாய் துண்டுகள் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிடங்கள் நன்றாக வதக்கி எடுத்து இப்போ சமைத்து வைத்திருக்கிற கீரை கறியோடு சேர்த்துக்கொள்கிறேன். நன்றாக எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கிளறி விடுகிறேன். இப்போ பாருங்கள், கீரைக்கறி சூப்பரான மெத்தடில் சமைத்து முடித்து விட்டேன். கீரைக்கறிக்கு கட்டாயம் தேசிக்காய் சேர்த்துக்கொள்ள வேணும். தேசிக்காய் கறி சூடாக இருக்கும்போது தேசிக்காய் புளி சேர்க்கக்கூடாது. கீரையின் கலரும் மாறப்பட்டுடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் கறி நன்றாக ஆறினதன் பிறகு தேசிக்காயை சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது கீரைக்கறி ரெடி ஆகிட்டார். இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவர்கள் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 நிமிடங்கள் பார்த்து முடியவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றி சொல்லி இந்த வீடியோவில் விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.